ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஏஞ்சல் ஆஃப் தி ஸ்கைஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வார் ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். பிரிட்டிஷ்க்கும் ஜெர்மனுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா போர் ஏற்படுது. அதுல ஜெர்மனி பயங்கரமா பாதிக்கப்படுது. அதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் போர் வீரரான நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவர் மூலியமா ஆக்கிரமிப்பு பகுதியெல்லாம் மீட்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. அதுக்காக நம்ம ஹீரோவும் களமிறங்குறாரு. அவரும் அவர் டீமும் அங்க போயிட்டு அதெல்லாம் மீட்டுட்டு வந்தாங்களா, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. ஆனா அதை பிரசன்ட் டென்ஷன்ல பயங்கரமா கோட்ட விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. பல போர்ஷன் வார் போர்ஷன்ஸ் தான் வருது. கேரக்டர் ரேட்டிங் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துல வர வார் போர்ஷன்ஸ் தான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவு என்டர்டெய்னிங்கா இருந்தது. குறிப்பா அந்த ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்லாம் ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல படம் ஓகேவா இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. இன்னும் பெட்டராவே பண்ணியிருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா படம் ஒரு வார் ஆக்ஷன் படம்ன்றதுனால பல வார் ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு சிலது என்டர்டெய்னிங்கா இருந்தாலும் ஆனா பல போர்ஷன் எங்கேஜ் பண்ணலனே சொல்லலாம். அதனாலேயே நமக்கு படம் பயங்கர ஸ்லோவாகவும் போராகவும் போக ஆரம்பிக்குது. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.